கோபிய பார்த்துக்கணும்னா, ஈஸ்வரி எப்படியானா சமாதானப்படுத்தி அவன ராதிகாவ விட்டு நிரந்தரமா பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. ஆனா கோபி வந்து கேட்கல. என் கேள்விக்கான விடை கிடைக்கணுமா, அதனால நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்கேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகா கிட்ட எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம கொஞ்ச நாள் பிரிஞ்சு கூட இருக்கலாம். கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்து நீயும் கொஞ்ச நாள் யோசி. நானும் இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழலாம்ல. கொஞ்ச நாள் எனக்கு டைம் குடு அப்படின்ற மாரி எல்லாம் கெஞ்சி பார்க்குறாரு. சரி, சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்டு போய் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் முன்னாடி போயிட்டு, எனக்கு இவரு கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நான் இவ்வளோ நேரம் சொல்லியும் வந்து அவ கேட்கலயே! என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாளே! அவளுக்கே இவ்வளோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும். அதனால நானுமே வந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன் மேடம். எனக்கும் அவங்களுக்கு பிடிக்கல. நானும் பிரிஞ்சுர்றோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் கொஞ்ச நாள் இருங்க 2 பேரும் யோசிச்சுங்க. அடுத்த வாய்தாவுல இப்படி இதே முடிவுல இருந்தீங்கன்னா, அப்போ டைவர்ஸ் குடுத்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா 2 பேரும் வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு நான் உனக்கு அவ்வளோ முறை கெஞ்சி நான் அவ்வளோ முறை சொல்லியும் பார்த்தீங்கன்னா, என் பேச்ச கேட்க மாட்றல்ல. ஏன் நான் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டேனா அப்படின்னு கேட்க, இல்ல கோபி நம்ம இதுக்கு மேல சேர்ந்து வாழ இவங்கலாம் வந்துட்டு நமக்கு இல்ல சந்தோஷமே இருக்காது. நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா என்னைக்கு கல்யாணம் பண்ணோமோ அன்னைலேருந்து நம்மளுக்கான சந்தோஷம் வந்து போறதே இல்ல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. எப்ப பாரு நமக்குள்ள எதனா ஒரு பிரச்சனை உருவாயிட்டே தான் இருக்கு. அதுவும் இல்லாத உங்க குடும்பத்தாலே நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். அதனால நம்ம பிரிஞ்சு வாழ்றது தான் சந்தோஷமா இருக்கும். அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரி, உன் விருப்பம் என்னவோ அதுபடியே பண்றேன். நான் இதில உனக்கு ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உன்ன பிரிஞ்சு வாழ்ந்தேன்னா, நான் என்னால உயிரோடவே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மனசு வலிக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, ஆனா இப்படியெல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நான் டைவர்ஸே குடுக்குறேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வந்து பின்னாடி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதனால யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ராதிகாவும் கிளம்பி போயிடுறாங்க. என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.